போதே அப்படியே அள்ளி வாயில் வச்சு சாப்பிடும் போல ஆசையாக இருக்குது பாருங்க. இந்த காலுக்கு யார் யார் சண்டை போட போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம வேலை வெறும் சமையல் பண்ணுற வேலை. நான் இந்த கிரேவிக்கு பச்சை மல்லி காஞ்ச மல்லி எல்லாமே வறுத்து அரைச்சி ஊற்றுனேன். நிறைய தனியா புதினாலாம் போட்டு, இருந்தாலும் ஒரு மணத்துக்கு ஃபைனல் டச்சுக்கு இதை போட்டால் தான் பார்க்க இன்னும் கலர்ஃபுல்லாகிரும். பிடிச்சா சாப்பிட வாங்க. முதல்ல ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் அனைவருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. ஓகே, நீங்களாம் உமன்ஸ் டே எப்படி கொண்டாடினீங்க? இதோ பாருங்க, நான் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். சமையல் பண்ணி உச்சி குடும்பம் தூக்கி கட்டியாச்சு. அந்த அளவு வேர்வை. இப்போ அதெல்லாம் விடுங்க. நம்ம வீட்டில் சமையல் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாமா? உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. நான் எப்போவுமே நைட் தான் சமையல் பண்ணுவேன். இன்றைக்கி சாயங்காலம் கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு. அதனால இன்றைக்கி பகல்லே சமையலை முடிச்சுட்டு நம்ம டானு பெரப்டான்னு சூப்பராக சமையல் பண்ணியாச்சு. இன்றைக்கி சிம்பிளாக பண்ணியாச்சு. ஒரே சாப்பாடாக பண்ணாமல் 2 சாப்பாடாக பண்ணியாச்சு. என்ன எதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்க்க போகிறது நெய்ச்சோறு. சூப்பராக நல்லா இதில் நெய்யெல்லாம் போட்டு நல்லா கேரளா ஸ்டைலில் நேற்று ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அந்த கேரளாக்கார அம்மா வந்து ஒரு வீடியோ கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக நெய்ச்சோறு பண்ணியிருந்தாங்க. தேங்காய் பால்லாம் அரைச்சி ஊற்றி. ஆக்சுவலாக இது நெய்ச்சோறு சொல்லலாம். ஆனால் இதில் நான் நெய் ஊற்றலை. நான் நெய் ஊற்றினா என் சின்ன மகனு என்னை வீட்டை விட்டு அடித்து பற்றிடுவார். அதனால் நெய் ஊற்றாமல் தேங்காய் பால் அரைச்சி ஊற்றி நிறையா புதினா, தனியா, இஞ்சி, பூண்டு, ஜீரகம், பெரிய ஜீரகம், கரம் மசாலா போட்டு சூப்பரான நெய்ச்சோறு. கேட்கலாம், நீ நெய்யே ஊற்றலை, அப்போ நெய்ச்சோறு எப்படி சொல்கிறேன்னு. தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்காங்களா? நெய் ஊற்றுற நெய்ச்சோறு. வெறும் தேங்காய் நல்லா குழுக்குழுனா ஒரு முழு தேங்காய் அரைச்சி ஊற்றி சூப்பராக பண்ணியாச்சு. நெய் ஊற்றணும்னு ஆசை. ஆனால் சின்ன மகன் சாப்பிட மாட்டார். அவங்களுக்காக பிள்ளைங்களுக்காக பண்ணிட்டு ஃபுல்லாக சாப்பிடலான்னு மனசு கஷ்டமாக போகல. அதனால் தேங்காய் ஊற்றி தேங்காய் சாதம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஆனால் இதில் வந்து அவங்க நான் போட்டது எல்லாமே அதுதான். ஆனால் அதில் அவங்க 2-3 குழிக்கரண்டி தவறாமல் நெய்யை கோரி ஊற்றுனாங்க. நம்ம இதில் நெய்யை ஊற்றாமல் நார்மல் சமையல் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். சரிங்களா? இப்போ சோறு கதை முடிஞ்சு போச்சு. இப்போ வாங்க கேரளா ஸ்டைலில் அரைச்சி ஊற்றின ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணியிருந்தேன் பாருங்க. வாங்க. நான் வந்து இது வந்து சிக்கன் வச்சு பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்க வந்து ஆட்டுக்கறி வச்சு பண்ணியிருந்தாங்க. ரம்ஜான் ஸ்பெஷல்னு சொல்லி ஒரு பதிவு கொடுத்துருந்தாங்க. நிறைய வறுத்தரைச்சி. நான் இது இன்றைக்கி எதுவுமே வந்து அப்படியே சமையல் பண்ணலை. எல்லாம் ஒரு பொருளுமே வறுத்து அரைச்சி தேங்காய், கரம் மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாமே வறுத்து அரைச்சி ஒரு சூப்பரான கேரளா ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி. பார்க்க நல்லா டெம்ப்டிங்காக இருக்குல்ல? ஆனால் நான் சாப்பிட மாட்டேனே. நம்ம வேலை வெறும் சமையல் பண்ணணும். அதில் அவங்க உருளைக்கிழங்கு போட்டிருந்தாங்க. நானுமே நல்லா உருளைக்கிழங்கை எல்லாம் எண்ணெயில் வறுத்துட்டு போட்டேன். பார்த்தீங்களா? நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்க அப்படியே நாக்கில் எச்சி உருமே. வாங்க, அப்போ நம்ம சேர்ந்து சாப்பிட்லாம். நம்ம இல்லை, உங்களுக்கு வச்சு கொடுப்பேன். நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்கன்னு பார்ப்பேன். ஒரே ஒரு லெக் பீஸ் தான் கிடச்சிது. இந்த ஒரு லெக் பீஸ்க்கு எங்கள் வீட்டில் போட்டி நடக்கும், எனக்கா உனக்கானு. ஃபஸ்ட்டு யார் சாப்பிடுவாங்களோ அந்த லெக் பீஸ் அவங்களுக்கு போயிடும். சரிங்களா? இது 1 கிலோ சிக்கன், 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, மசாலா ஒரு கணக்குக்கு ஒரு 1/2 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். அத்தனை வறுத்து அரைச்சிட்டேன். பெருஞ்சீரகம், சோம்பு, பட்டை வறுத்து அரைச்சனால நம்ம தேங்காய் சாதமாக நெய் சாதமாக ஏதோ ஒன்று அது கூட சூப்பராக இருக்கும். பாருங்கள், கலர் பாருங்கள். நல்லா தாளித்து கொட்டி நம்ம தேங்காய் பால் நிறைய ஊற்றினால நல்லா கலர் டெம்ப்டிங்காக இருக்குது. நீங்களுமே ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். நார்மலாக பண்ணுறத விட நம்ம இப்படி வறுத்து அரைச்சி ஊற்றுற குழம்பு குவான்டிட்டியும் கூடுது. நல்லா வந்து இப்படி குழுன்னு ஆகுது. நீங்கள் நினைக்கலாம் சோறு கடை எடுக்கிற கரண்டியை போட்டிருக்கேன், இவ்வளோ நேரம் இதை வச்சு தான் கிண்டி நான் சமையல் பண்ணுறேன். சரிங்களா? நம்ம குழம்ப கோரி எடுக்கும் போது இந்த பூ போட்ட கரண்டி வச்சு கோரி எடுக்கலாம். இப்போ இங்கே அருமையாக மாட்டி விட்டுறலாம். இப்போ காக்காவும் வந்துட்டார், எனக்கு சோறு தானு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை இது வந்து வறுத்து அரைச்சி ஊற்றி செய்யுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா மட்டன் வாங்கிக்கோங்க. நான் மட்டன் வாங்கினா எங்கள் சின்ன பையன் சாப்பிட மாட்டார். அதனால் பின் அவருக்கு ஒரு சமையல், இவருக்கு ஒரு சமையல், மூத்தவனுக்கு இளவனுக்கு மாறி செய்ய வேண்டியதுன்னு சிக்கனை வாங்கி வறுத்து அரைச்சி ஊற்றுன கேரளா ஸ்டைலில் சிக்கன் கிரேவி ரெடி. போதே அப்படியே அள்ளி வாயில் வச்சு சாப்பிடும் போல் ஆசையாக இருக்குது பாருங்கள். இந்த காலுக்கு யார் யார் சண்டை போட போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம வேலை வெறும் சமையல் பண்ணுற வேலை. நான் இந்த கிரேவிக்கு பச்சை மல்லி காஞ்ச மல்லி எல்லாமே வறுத்து அரைச்சி ஊற்றினேன். நிறைய தனியா புதினாலாம் போட்டு, இருந்தாலும் ஒரு மணத்துக்கு ஃபைனல் டச்சுக்கு இதை போட்டால் தான் பார்க்க இன்னும் கலர்ஃபுல்லாகிரும். பிடிச்சா சாப்பிட வாங்க. சமையல் சூப்பராக டக்கராக வந்திருக்கா?
பிடிச்சிருந்தா ஒரு கண்டிப்பாக சின்ன லைக் தாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் வெற்றி உங்கள் கையில். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். பாய். பவானி லைஃப் டைம் மறந்துடாதீங்க. டட்டா, லவ் யூ.